சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த நம்முடைய அன்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் உன்னத பாட்டின் முகவுரை 4வது பகுதியை பார்க்கிறோம். இது இறுதி பகுதி. அடுத்த வாரம் நாம் வசனங்களுக்குள்ளாக போவோம். ரட்சிப்பின் வரலாறு பற்றிய சுருக்கமாக கூட இதை நாம் காண முடியும். இந்த உன்னத பாட்டை மனித குலத்தின் வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சேதப்படுத்தியது. மேலும் தேவனின் மீட்பின் கிரியை ஒவ்வொரு அம்சத்தையும் அதன் சரியான செயல்பாட்டுக்கு மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நேசம் என்பது அதன் எல்லா சாத்தியமான வலி மற்றும் சீரழிவுடன் மீட்கப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியின் களமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இதில் வருகின்ற அந்த பெண் என்னை அடித்தார்கள், என்னை உரிந்து கொண்டார்கள், என்னை சித்திரவதை பண்ணினார்கள், என்னை காபக்காரியாக்கினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது அல்லவா? அது நேசத்திலே உள்ள சாத்தியமான வலி மற்றும் சீரழிவு. ஆனால் மீட்கப்பட்ட மக்களுக்கு இது மகிழ்ச்சியின் களமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த விளக்கம் ஒரு முக்கியமான கருப்பொருள்களை நமக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. சாலமோன் பாட்டு அல்லது உன்னத பாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் பண்டைய இஸ்ரேலில் ஒரு இளைஞனுக்கும், அதாவது மெய்ப்பனுக்கும், ஒரு இளம் பெண்ணுக்கும், மெய்ப்பவளுக்கும் இடையேயான நேசத்தை வெளிப்படுத்தும் அழகான மற்றும் உணர்வுபூர்வமான கவிதைகளை கொண்டுள்ளது. சாலமோனின் பாடல் அதன் கருப்பொருளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பது பற்றிய விஷயத்தில் பொதுவான உடன்பாடு உள்ளது. ஆனால் விவாதம் எழும்போது உடன்பாடு முறிகிறது. ஏனென்றால் நூற்றாண்டுகளினூடாக வருகின்ற பல்வேறு வேத அறிஞர்கள் பல்வேறு விதமான அணுகுமுறைகளை இந்த புத்தக வாசிப்புக்கு கொடுக்கிறார்கள். சாலமோனின் பாடல் உண்மையில் வேதாகமத்தில் உள்ள வேறு எந்த புத்தகத்தையும் விட மிக பரந்த அளவிலான விளக்கத்துக்கு உட்பட்டுள்ளது. இவ்வாறு சாலமோனின் பாடல் முதலில் ஆரம்ப கால யூத மொழிபெயர்ப்பாளர்களால் இஸ்ரவேல் மீதான தேவனின் அன்பின் உருவகமாக புரிந்து கொள்ளப்பட்டது. பின்னர் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ விளக்கத்தின் மூலமாக முதன்மையாக கிறிஸ்து தமது திருச்சபை அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆத்மாவின் மீதும் கொண்டுள்ள அவரது அன்பின் உருவமாக புரிந்து கொள்ளப்பட்டது. இதற்கு நேர்மாறாக 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பெரும்பாலான கிறிஸ்தவ மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது விளக்க உரையாளர்கள் சாலமோனின் உன்னத பாட்டை அழகாக வடிவமைக்கப்பட்ட நேசத்தின் கவிதை என்று கூறுகின்றார்கள். இந்த இரண்டு காரியங்களுமே இங்கு விவரிக்கப்படுகிறது. இங்க பாருங்க, சாலமோன் ராஜாவுக்கும் அவரது சூலேமிய மணமகளுக்குமா இடையிலான உறவு, அல்லது ஒரு எளிய மேய்ப்பனுக்கும் சூலேமிய மேய்ப்பனுக்கும் இடையிலான உறவு, அல்லது சாலமோன் ஒரு மேய்ப்பு பையன் மற்றும் சூலேமிய மேய்ப்பு பெண் ஆகிய இடையிலான 3 கதாபாத்திர உறவு என்றும் சொல்லுகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இன்னும் பலர் சாலமோனின் உன்னத பாட்டை ஒரு கவிதை வடிவிலான நேசத்தை விவரிக்கும் கவிதையின் வெளிப்பாடு என்பதை விட ஒரு பொதுவான கருப்பொருளில் உள்ள உணர்ச்சிகரமான நேசத்தின் கவிதை தொகுப்புகளாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த பரந்த அளவிலான விளக்க பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த குறிப்புகளில் சாலமோன் உன்னத பாட்டிற்கான ஒற்றை ஒருங்கிணைந்த விளக்கத்தின் முக்கியமாக கவனம் செலுத்துவது சிறந்தது என்று தோன்றுகிறது. அதே நேரத்தில் மற்ற விளக்கங்கள் வேதாந்தமே நம்பிக்கை கொண்ட மற்ற கிறிஸ்தவ விளக்க உரையாளர்களிடையே பொதுவாக காணப்படுகின்றன என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இப்போ சாலமோனின் உன்னத பாட்டை படித்தல் எவ்வாறு? இப்ப வர்ற குறிப்புகள் இப்ப இனி நாம காணப்பட குறிப்புகள் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஒருவருக்கு ஒரு உத்தி தேவை என்பதை அங்கீகரிக்கின்றன. மேலும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வாசிப்பு யுக்தியை பின்பற்றுதல் என்பது அந்த ஒருவர் மற்றவர்களை பின்பற்றுவதில்லை என்பதையும் குறிக்கிறது. சாலமோன் பாடலில் இந்த பிரச்சனை மிகவும் கடுமையாக உள்ளது. வெளிப்படுத்த விசேஷத்தில் கூட பிரிட்டரிஸ்ட் வியூ, மிலேனியலிஸ்ட் வியூ என்று சொல்லி பலவிதமான யுக்திகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த சாலமோனின் பாடலில் கூட பல்வேறு வாசிப்பு யுக்திகளை வேதாகம அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். வேதாகம அறிஞர்கள் வழங்கிய வெவ்வேறு வாசிப்பு யுக்திகளின் கீழ் இந்த புத்தகம் மிகவும் வித்தியாசமாக வாசிக்கப்படுகிறது. மேலும் எது சரியானது என்பதில் அவர்களிடையே ஒத்திசைவு மற்றும் கதாபாத்திரங்கள் ஆகியவற்றை பற்றிய கேள்விகளை குறித்து அறிஞர்களிடையே விளக்க கருத்து வேறுபாடுகளை ஒருவர் ஒழுங்கமைக்கலாம். ஆனாலும் கூட இவற்றில் தெளிவான ஒருமித்த கருத்து கிடையாது.
இதுல ஒத்திசைவு என்ன என்று பார்க்கும்போது, ஆரம்பம் முதல் இந்த உன்னத பாட்டின் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே கதைக்களம் உள்ளதா? பாரம்பரிய விளக்கங்கள் ஆம் என்று கூறுகின்றன. மேய்ப்பனுக்கும் அவருக்கென்று நிச்சயிக்கப்பட்ட மணமகளுக்கும் இடையிலான நேசத்தை இப்புத்தகம் விவரிக்கிறது. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கி சில அறிஞர்கள் இந்த புத்தகத்தில் ஒரு ஒத்திசைவான வரலாறு இருப்பதை மறுக்கிறார்கள். இது ஒரு பொதுவான காரியமாகிவிட்டது. இப்ப ஏன்னா பழசவே சொல்லிக்கிட்டா எப்படி அப்படின்ட்டு புதுசா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாலமனின் பாடலை நேசத்தின் பாடல் தொகுப்பாக இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் புத்தகத்தின் தலைப்பு அது பாடல்களான பாடல் என்று பொருள்படுகிறது. இருப்பினும் இங்குள்ள விளக்கம் உண்மையில் ஒத்திசைவு இருப்பதாக கூறுகிறது. முதலாவதாக, ஆரம்ப ஏக்கத்திலிருந்து திருமண இன்பம் வரையிலான ஒரு நேசத்தின் கதையை இந்த புத்தகத்தில் நாம் கண்ணோக்க முடியும். நேசத்தின் கதை என்பதை விட வரலாறு. ஆரம்ப இயக்கத்திலிருந்து திருமண இன்பம் வரையிலான ஒரு நேசத்தின் வரலாற்றை நாம் இந்த புத்தகத்தில் கண்ணோக்க முடியும். இரண்டாவதாக, கதாபாத்திரங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் விதத்திலும் அவர்களை பற்றி நிலையான வடிவங்களை கொண்டிருப்பதை காண்கின்றோம். எனவே உன்னத பாட்டு என்ற இந்த தலைப்பு இது ஒரு தொகுப்பு என்பதை காட்டிலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிறந்த பாடல் என்ற வகையில் பார்ப்பதே சிறந்ததாக உள்ளது. என்றால் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மீது சபை என்ற வகையிலே நம்மீது எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்ற வகையில் இந்த புத்தகத்தை படிப்பதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். அடுத்து, கதாபாத்திரங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இதுல? அவர்கள் யார் யார்? சாலமனின் பாடலில் 4 கதாபாத்திரங்கள் இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். ஒரு இளம்பெண், அவள் நேசிக்கும் ஒரு மெய்ப்பன், அவர் தான் ராஜாவாகிய கிறிஸ்து. அடுத்து ராஜாவாகிய சாலமோன் மற்றும் ஒரு பின்பாட்டுக்காரர்கள் போன்ற குழு. இந்த 4 விதமான கதாபாத்திரங்கள் இதில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பாடல் 1-2, அதாவது உன்னத பாடல் 1-2 உள்ள அடிக்குறிப்பு குறிப்பிடுவது போல, அதாவது ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்ல குறிப்பிட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லுகிறதுனா, எபிரேய வார்த்தைகளின் பாலினம், அதாவது ஆண்பால் பெண்பால் மற்றும் எண் ஒருமை அல்லது பன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பேச்சாளர்களையும் உரையாளர்களையும் பொதுவாக அடையாளம் காண முடியும். பாரம்பரிய விளக்கங்கள் என்ன சொல்கிறது? சாலமோனையும் மெய்ப்பனையும் ஒரே நபராக கண்டிருக்கின்றன. ஆனால் 1 ராஜாக்கள் 3:1 மற்றும் 1 ராஜாக்களின் மீதமுள்ள பகுதியில் சாலமோனை சித்தரிக்கும் விதத்தின் வெளிச்சத்தில் இந்த அனுமானம் குறிப்பிடத்தக்க சிரமங்களை எழுப்புகிறது. எப்படி? சாலமோன் எகிப்தின் ராஜா, அதாவது 1 ராஜாக்கள் 3:1 சொல்லப்படுகிறது. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தங்கள் பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிகளையும் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்தில் கொண்டு வைத்தான். இது எப்படி இயேசு கிறிஸ்து சாத்தியமாக முடியும்? இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய ஜீவனையை கையெழுத்தார் சொல்லப்படுகிறது. புரஜாதி பெண் ஒருத்தியை திருமணம் முடித்து கொண்டு எருசலேமை தாவீது நகரத்துல கொண்டு வைத்தான் சாலமோன். அப்ப சாலமோனையும் அந்த மேய்ப்பு பையனை எப்படி ஒன்றாக முடியும் என்ற சந்தேகம் நிறைவேறும். அடுத்ததாக, திருமண வாழ்வில் நிறைவு. தம்பதியினர் எப்போது பாலியல் உறவுகளில் ஈடுபடுகிறார்கள்? பாரம்பரிய வாசிப்புகள் என்ன சொல்லுகிறதுனாக்கா, தம்பதியினர் நேசிக்கிறார்கள் முதல்ல, அதாவது ஒரு ஆணும் பெண்ணையும் நேசிக்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு பின்னால் மட்டுமே அந்த உறவுகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது வேதாந்தத்தின் தரநிலைகளுக்கு ஏற்ப நம்ம எல்லா காலங்களையும் பார்க்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறை பின்பற்றக்கூடிய சமூகங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையை பின்பற்றக்கூடிய தனி மனிதர்கள் நிச்சயமாகவே தங்களுடைய கற்பை காத்துக் கொள்கிறார்கள். திருமணம் முடிக்கும் வரைக்கும், ஆணாயிலும் பெண்ணாயிலும் திருமணம் முடிக்கிற வரைக்கும் அவர்கள் உறவு கொள்ள மாட்டார்கள். எல்லா சமூகங்களிலுமே இது பழக்கமாக இருக்கிறது. சில காட்டு மிராண்டித்தனமான இனங்களிலே வேற விதமான காரியங்களா இருக்கின்றன. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எல்லா சமூகங்களிலுமே திருமணத்துக்கு பின்புதான் அவர்கள் கணவன் மனைவி சேர வேண்டும் என்பது ஒரு சமூக நீதியாகவே இருக்கிறது. அப்ப இவ்வாறு பாரம்பரிய வாசிப்புகளில் பார்க்கும்போது திருமண ஊர்வலமும் திருமண நாளும் சாலமோனின் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 4ஆம் அத்தியாயம் 16 வரைக்கும் விவரிக்கப்பட்டுள்ளது. திருமணத்தின் பாலியல் நிறைவு, அதை என்ன சொல்றாங்க? கன்சம்மேஷன் இன் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க.
பாலியல் நிறைவு உன்னத பாட்டு 4:16 மற்றும் சாலமனின் உன்னத பாட்டு 5:1 பிரதிபலிக்கிறது. இருந்தாலும் சில ஆய்வுகள் சாலமனின் உன்னத பாட்டு என்பது திருமணத்தை பற்றியே குறிப்பிடாத நேசத்தின் பாடல்களின் தொகுப்பு என்று கூறுகிறது. பாருங்க, திருமணமே முடிக்கலங்க, அவங்க 2 பேரும் நேசிக்கிறார்கள், அதைத்தான் இங்க உன்னத பாட்டு சொல்லுகிறது என்று சொல்லுகிறது. சாலமனின் உன்னத பாட்டின் பல இடங்களில் பாலியல் உறவுகள் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்றும் கூறுகின்றார்கள். தொகுப்பு விளக்கத்திற்கு மாறாக பின்வரும் குறிப்பிடப்பட்ட புரிதல் சாலமனின் உன்னத பாட்டு 3:1 முதல் 6:3 வரை உள்ள பகுதி முழுவதையும் திருமணம் மற்றும் அதன் நிறைவை எதிர்பார்த்து நிற்கும் ஒரு கனவாக கருதுகிறது. இதை பற்றி கீழ்கண்ட விளக்கங்கள் கூறப்படுகின்றன. இந்த புரிந்து கொள்ளுதலின் மீதான விஷயங்களில் உன்னத பாட்டு 5 2-8 என்பது கனவின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது என்ன? 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அப்ப நித்திரை பண்ணுகிற போது இதயம் விழித்திருந்ததுனால கனவு காணுகிற அவ அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் 7ஆம் அத்தியாயத்துல தம்பதியினர் திருமணமானவுடன் அனுபவிக்கும் சந்தோஷத்தை பற்றி ஆவலுடன் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் உன்னத பாட்டு வேதாகமத்தின் புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது திருமணத்திற்குள் பாலியல் மகிழ்ச்சியை பாராட்டுவதில் நீதிமொழி 5:15-19 ஒத்து போகிறது. நீதிமொழி 5:15-19 என்ன சொல்லுகிறது? உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக, அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. இது மைய கருத்தாக இருக்கிறது சாலமோன் உன்னத பாட்டிலே. தம்பதியினர் திருமணமான பின்னரே அவருடைய உறவின் முழுமை ஏற்படுகிறது என்ற முடிவுக்கு இந்த புத்தகம் மேலும் ஆதரவளிக்கிறது. எனவே இந்த குறிப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாசிப்பு என்னவென்றால், உண்மையான திருமண நிறைவு சாலமனின் உன்னத பாட்டு 8ஆம் அத்தியாயம் 5 பிரதிபலிக்கிறது. இந்த கட்டுப்பாட்டை வலியுறுத்தும் நிலையான பல்லவிகளால் அது ஆதரிக்கப்படுகிறது. அதாவது அங்கங்கே வருகிறது. 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம், 3ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம், 8ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். இவள என்ன சொல்லுதுனாக்க, பிரியமானவளை அவள் விரும்பும் வரையில் தூண்டவோ அல்லது எழுப்பவோ கூடாது. இவ்வாறு பல்லவி கடைசியாக நிகழ்வதை நாம் 8 பார்க்கின்றோம். அதன் பிறகு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த பெண் கிச்சிலி மரத்தின் கீழ் நான் உன்னை எழுப்பினேன் என்று அறிவிக்கிறார். கிச்சிலி மரம் என்றால் என்ன மரம் சகோதரர்களே? ஆப்பிள் மரம். ஆங்கில வேதாகமத்துல கேஜேவியில என்கேஜேவியில கிச்சிலி மரம் என்பதற்கு ஆப்பிள் மரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப கிச்சிலி மரத்தின் கீழ் நான் உன்னை எழுப்பினேன் என்று அறிவிக்கிறாள். அவள் தன் நேசரை பாலியல் ரீதியாக எழுப்பியதாக தூண்டியதாக கூறப்படும் ஒரே இடம் இதுதான். அடுத்து மாற்று விளக்கங்கள் என்னவென்று பார்க்கின்ற போது மேலே குறிப்பிட்டபடி வேதாந்தத்தில் உள்ள எந்த புத்தகத்திலும் இவ்வளவு மாறுபட்ட விளக்க உத்திகள் இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை, இனியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முழுமையான புரிந்து கொள்ளுதலுக்காக மற்ற விளக்க உரையாளர்கள் பொதுவாக எடுத்துக்கொண்ட ஒரு 4 மாறுபட்ட அணுகுமுறைகளை நாம் சுருக்கமாக பார்ப்போம். ஒண்ணு உருவக விளக்கம். இந்த சாலமன் புத்தகம் புலன் சார்ந்த, அதாவது சென்சஸ் என்று சொல்லுகிறார்கள், புலன் சார்ந்த விளக்கங்கள் என்று சொல்லப்படுகிறது. சாலமன் பாடல் என்பதை ஒரு உருவகமாக, அதாவது இஸ்ரவேலின் தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையிலான மற்றும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அல்லது தனிப்பட்ட ஆத்மாவிற்கு கிறிஸ்துவுக்கும் இடையிலான அன்பின் நீட்டிக்கப்பட்ட சித்தரிப்பாக படிக்க உந்துதலை வழங்கியுள்ளன. இந்த அணுகுமுறை உண்மையிலேயே 19ஆம் நூற்றாண்டு வரை புத்தகத்தின் விளக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. என்ன சொன்னாங்க? தேவனுக்கும் மக்களுக்குமான அன்பை பற்றி தான் இதை பிரதிபலிக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அத்தகைய அணுகுமுறையின் வரம்பு என்னவென்று பார்க்கும்போது அது சாலமோன் பாடலின் ஞானத்தன்மையை குறைத்து திருமண அன்பில் நிரூபிக்கப்பட்ட தேவனின் நல்ல படைப்பை உண்மையில் மறைத்து வைக்கிறது. ஆனால் இன்று கிட்டத்தட்ட எல்லா அறிஞர்களுமே இந்த புத்தகத்தை முதன்மையாக அன்பின் கொண்டாட்டமாகவும் பாலியல் நெருக்கத்தின் பரிசாகவும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லித்தான் ஒரு பெண்ணை துணையாக உண்டாக்கினார்.
அப்ப ஒரு மனிதன் வந்து கணவனும் மனைவியுமாக இன்புற்று வாழ்வதை பற்றி விளக்கப்படுத்துவதில் ஒன்றும் தவறு கிடையாது என்பது இவர்களுடைய வாதம். என்றாலும் சிலர் வந்து இந்த சாலமனின் உன்னத பாட்டை வரலாற்றில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தூய்மையான மற்றும் உணர்ச்சிமிக்க அன்பை காண்பிப்பதன் மூலம் தேவனுக்கு அவருடைய மக்களுக்கு இடையிலான ஆன்மீக அன்பு உறவின் தீவிரத்தை விசுவாசிகள் இன்னும் ஆழமாக பாராட்ட உதவும் என்றும் கூறுகிறார். எபேசியர் 5:22-23 நம்ம வாசிக்கிறோம் அதை பத்தி. அப்ப எபேசியர்ல சொல்லும் போது சபையையும் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள். இங்கே மேய்ப்பனை பற்றி, மேய்க்கின்ற பெண்ணை பற்றி சொல்லுகிறது, அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். இது வந்து உருவக விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தொகுப்பு விளக்கம். இந்த விளக்கம் வந்து சாலமன் பாடலை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான நெருக்கமான அன்பின் பொதுவான ஒரு கருப்பொருளை சுற்றி அமைக்கப்பட்ட ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நேசத்தின் கவிதைகள் அல்லது பாடல் வரிகளின் தொகுப்பு அல்லது தொகுப்பாக கருதுகிறது. அன்பின் ஏக்கம், பரவசம், அதாவது அன்பின் ஏக்கம்னாக்கும் வருவாரா என்று காத்திருக்கிறது. வந்தவுடனே இருதயம் வந்து பரவசமாகிறது. பிறகு அவர் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பது, அதுல உள்ள அழகு மற்றும் அதன் தனித்தன்மையை கொண்டாடுகிறது என்று சொல்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கி பல விளக்கவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த புரிதலானது இந்த புத்தகம் ஒரு வரலாற்று நிகழ்வை கொண்டுள்ளது என்ற கருத்தை இங்கே நிராகரிக்கிறது. இந்த அணுகுமுறையின் விமர்சனங்களுக்கு கருப்பொருள், தலைப்பு மற்றும் விளக்கத்தை நாம் கண்ணோக்கி பார்ப்பது நல்லது. அடுத்து 3வது அணுகுமுறை வந்து மெய்ப்பனின் கருதுகோள். கருதுகோள் சொன்னா ஹைபாதிசிஸ் என்று சொல்லுகிறார்கள். ஹைபாதிசிஸ் என்பது இந்த காரியம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்மொழிகிறது. அந்த காரியம் அப்படியே இருக்கலாம் அல்லது தவறாகவும் இருக்கலாம். அது கருதுகோள் என்பது தான். அப்ப மெய்ப்பன் கருதுகோள் என்று பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டில இந்த புத்தகத்தை பற்றிய வாசிப்பு யுக்திகளில மெய்ப்பன் கருதுகோள் என்பது பிரபலமடைந்தது. இதன் மூலம் இளம் பெண்ணும் மேய்ப்பு சிறுவனும், அதாவது ஆடு மேய்க்கிற சிறுவன் இரண்டு பேரும் எளிய கிராமப்புற மக்களாக இருக்கிறார்கள். மேலும் அந்த சாலமன் மன்னர் வந்து அந்த பெண்ணின் சம்மதத்தை பெற முயற்சி செய்கிறார். அந்த பெண் வந்து அவருடைய அனைத்து முகஸ்துதிகளையும் எதிர்த்து மெய்ப்பனை மணக்க வீடு திரும்புகிறாள் என்று சொல்லப்படுகிறது. இது 19ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்த விளக்கங்கள். பல நெச்செய்தி விளக்கவாதிகள் இப்போது இந்த விளக்கத்தை ஆதரிக்கிறார்கள். இந்த அணுகுமுறை புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருக்கலாம். மேலும் சாலமோன் அவரிடத்தில் அறியப்பட்ட குறைபாடுகளுடன் இப்பாடலை பொருத்துவதில் உள்ள சிக்கலுக்கும் காரணமாக இருக்கலாம். ஆனா அடைய பலவீனம் என்னவென்றால் மேய்ப்பன் எப்போது பேசுகிறான், சாலமன் எப்போது பேசுகிறார் என்பதை வாசகர்கள் அறிந்து கொள்ள எந்த வழியும் இல்லை. ஏன்னா மேய்ப்பன் பேசுறது சாலமன் பேசுறது ஒண்ணு போலதான் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதுல ஒரு குழப்பம் நிலவுகிறது என்று அறிகிறார்கள். உண்மையில் முக்கிய கதாபாத்திரங்களின் பேச்சு முறைகள், அதாவது அவர்கள் ஒருவருக்குள் பயன்படுத்தும் விளக்கமான தலைப்புகள், அவர்கள் பேசும் இலக்கணம் மற்றும் அவர்கள் என்ன பேசுகிறாள் என்பவை பெண் மற்றும் மெய்ப்பு பையன் என்ற 2 நேசர்கள் மாத்திரமே உள்ளனர் என்ற முடிவுக்கு சாதகமாக உள்ளன. அந்த மேய்ப்பர் என்ற கருதுகோளில் மற்றொரு பலவீனம் என்னவென்றால் சாலமன் ராஜா தலையிடுபவராக கருதப்படுவார் என்பது சாத்தியமில்லை. வசனங்களின் கீழே உள்ள குறிப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்க உத்தியின்படி சாலமன் ராஜா ஒரு ஊடுருவும் நபராக இல்லை, இடையில வந்து புகுன்ற நபராக இல்லை, மாறாக ஓரளவு தொலைதூரத்தில் இருக்கிற நபராக புரிந்து கொள்ளப்படுகிறார். அந்த பெண் தான் நேசிக்கும் இளைஞனின் லட்சியமயமாக்கலாக தனது கனவுகளுக்கு அவரை கொண்டு வருகிறாள் என்று சொல்லுகிறார். இந்த மெய்ப்பன் கருதுகோள் ஆதரவாளர்கள் புத்தகத்தின் அமைப்பை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதை பின்வரும் சுருக்கத்தின் மூலமாக சொல்லுகிறார்கள். அதாவது இந்த புத்தகம் வந்து பிரிக்கப்படுகிறது. இது ஏறக்குறைய இது வந்து வரை குறிப்பு என்று கூட சொல்லலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் வந்து இந்த பாடல் மிகச் சிறந்த பாடல் என்று சொல்ல, உன்னத பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் வரைக்கும் சாலமன் ராஜா தனது அரண்மனையில் சூலைமிய பெண்ணை சந்திக்கிறார். அடுத்து உன்னத பாடல் 2ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் வரை நேசர் வருகை தருகிறார். சூலைமிய பெண் இரவில் அவரை தேடுகிறார். அடுத்து 3:6 5:1 வரைக்கும் சாலமோன் தனது செல்வத்தை காட்டி தனது அன்பை பாடுகிறார். அடுத்து உன்னத பாட்டு 5ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திலிருந்து 6:3 வரைக்கும் நேசருக்காக சூலைமிய பெண் ஏங்குகிறாள். அடுத்து 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம் வரைக்கும் சூலைமிய பெண்ணை தேடுவதில் ராஜா தோல்வி அடைகிறார் என்று சொல்லப்படுகிறார்.
அடுத்து இறுதியாக நான்காவது விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது சாலமன் சுலைமிய விளக்கம், சாலமன் சுலைமிய பெண் பற்றிய விளக்கம். இது ஒரு பொதுவான விளக்கமாக இருக்கிறது. சாலமன் உன்னத பாட்டை 2 பாத்திரங்களை மாத்திரமே கொண்ட ஒருங்கிணைந்த ஒரு நேசத்தின் கவிதையாகவும் இது கருதுகிறது. இதில் 2 முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு? ராஜா சாலமோன் மற்றும் பெயரிடப்படாத இளம் சூலைமிய பெண். இந்த விளக்க வரிசையை தொடர்ந்து 1-2 அத்தியாயங்கள் திருமணத்திற்கு இட்டு செல்கின்றன. சாலமன் 3ல 1-5 வசனம் வரைக்கும் அது ஒரு கனவு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து உன்னத பாட்டு 3ல 6-11 வரைக்கும் திருமண ஊர்வலம் விவரிக்கப்படுகிறது. 4வது அதிகாரம் மணமகளின் அழகை புகழ்கிறது. அடுத்து திருமணத்தின் நிறைவு உன்னத பாட்டு 4-16 5:1 வரைக்கும் பிரதிபலிக்கிறது. அதை தொடர்ந்து சாலமன் உன்னத பாட்டு 5ல 2வது 8 இன்னொரு கனவு இருக்கலாம். எனவே புத்தகத்தின் மீதமுள்ள பகுதியில் முதலில் பிரிவினை மற்றும் திருமண சிரமத்தின் காலத்தை விவரிக்கிறது. இது 5-2-6-3 வரைக்கும். பின்னர் அந்த சிக்கல் தீர்க்கப்படுகிறது, அந்த சிரமம் தீர்க்கப்படுகிறது. இதன் விளைவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புக்கு மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அன்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. எங்க உன்னத பாடல் 6ஆம் அத்தியாயத்தில் 4-8-4 வரைக்கும். அதை தொடர்ந்து பிரதிபலிப்புகள் மற்றும் உறுதிமொழிகளின் சுருக்கமான முடிவு பகுதி, இது 8-5-14 வரைக்கும். இந்த புரிதலை தொடர்ந்து இந்த புத்தகத்தின் அமைப்பை பின்வருமாறு கோடிட்டு காட்டலாம். எப்படி? தலைப்பு சிறந்த பாடல்கள், உன்னத பாட்டு என்று முதல் வசனத்திலே வருகிறது. அடுத்து 1-2-3-5 வரைக்கும் நேசர்கள் ஒருவருக்கொருவர் இயங்குகிறார்கள். 3-6-5-1 வரைக்கும் திருமணம். அடுத்த தற்காலிக பிரிவினை மற்றும் மீண்டும் இணைதல் 5-2-6-3 வரைக்கும். இதெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார்கள் பாருங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள நெருங்கின உறவை இது பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அடுத்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருத்தல், அது 6-4-8-4 வரைக்கும். பிறகு அன்பின் இறுதி உறுதிமொழிகள், அது 8ஆம் அத்தியாயத்துல 5-14 வரைக்கும். சாலமன் ராஜா தனது ராஜ்யத்தை நிறுவிய உடனேயே பார்வோனின் மகளை மணந்தார் என்று 1 ராஜாக்கள் 3:1 குறிப்பிடுவது போல தோன்றினாலும் சாலமோன் சூலைமி விளக்கத்தின் சில ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சாலமோன் முதல் திருமணத்தின் நேச உறவு மற்றும் ஆரம்ப நாட்களில் கவிதை மறுபரிசீலனை என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு சாலமோன் ஒருதார மனம் என்ற வேதத்தின் தராதரத்தை கைவிட்டு விட்டார். அவர் நிறைய மனைவிகளை, நிறைய மறுமனையாட்டிகளை சேர்த்து கொண்டார். இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியது அவர் மீதும் தேசத்தின் மீதும் கூட. இருப்பினும் 1 ராஜாக்களின் மீதமுள்ள பகுதியில் சாலமனை சித்தரிக்கும் விதத்தை கருத்தில் கொண்டு சூலமி பெண்ணுக்கு சாலமனுக்கு இடையே முந்தைய திருமணம் நடந்ததாக கருதுவது குறிப்பிடத்தக்க சிரமங்களை எழுப்புகிறது. பின்வரும் சுருக்கம் முந்தைய பிரிவுகளில் வழங்கப்பட்ட வாதங்களுடன் ஒத்துப்போகிறது. 1ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் சிறந்த பாடல்கள். அடுத்து 1-2-2-17 வரைக்கும் நேசர்கள் ஒருவருக்கொருவர் இயங்குகிறார்கள். அடுத்து மேய்ப்பர் ஒரு கனவு காணுகிறார், மேய்ப்பு பெண் ஒரு கனவு காணுகிறார், 3:1-6-3 வரைக்கும். அப்புறம் நேசர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் இயங்குகிறார்கள், பாடல் 6-4-8-4 வரைக்கும். அப்புறம் நேசர்கள் திருமணத்தில் இணைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இத்துடன் இந்த முகவரி பகுதி முடிவடைகிறது. அடுத்த வாரத்தில் நாம் உன்னத பாட்டின் வசங்களினூடாக பயணிக்க இருக்கிறோம். அது உண்மையில் உங்களுக்கு இந்த வாழ்வின் மாபெரும் அர்த்தத்தை உணர்த்துவதாகவும் தேவன் நம் மீது கொண்டுள்ள அன்பை இன்னும் அதிகமாய் ருசி பார்க்கும் பயணமாகவும் இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பயணம் நமக்கும் பிறருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள் சகோதரர்களே. நன்றி சகோதரர்களே, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரமாய் வேதாகமத்திலிருந்து செய்திகளுக்கு சகோதரத்தில் கிருஷ்ணன் சகோதரர்கள்